அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திங்கட்கிழமை வராகி அன்னை வழிபாடு எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளன்று வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும், நமக்கு மனக்கவலை, மனக்குழப்பங்கள், மன சோகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் அனைத்துமே தீரும். இந்த நாள் மிக சிறப்பான நாள். மனக்கவலைகள் அதிகமாக இருப்பவர்கள், நமக்கு இருக்கிற சோகம் நமக்கு தீர வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் வராகினை வழிபாடு செய்யும்போது திங்கட்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள வழிபாடு செய்வது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரம் சந்திரஹோரே. ஏன்னா சந்திரன் தான் பார்த்திங்க அப்படின்னா மனோகாரகன். ஏன்னா நமக்கு சந்திரன் சரியாக இருந்தால் இந்த மனக்கவலைகள் குழப்பங்கள்லாம் வராது. சந்திரனுடைய ஆட்சி நம்மளுடைய ஜாதகத்தில் சரியாக இல்லை என்றால் தான் அந்த அதிகமாக கவலைகள் ஆழ்ந்திருப்பாங்க பார்த்திங்களா, சோகங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய பலனால் தான் நமக்கு கிடைக்கும். அந்த பலனை சரி பண்ணணும் அப்படின்னு இந்த திங்கட்கிழமை என்ற வழிபாடு தான் நமக்கு உகந்தது. இன்னும் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சிவபெருமான் கூறிய நாள், அம்பாள் கூறிய நாள். இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனை நம்ம விடுபட முடியும். மனபாரங்கள் ஏற்பவர்கள் எல்லாருமே திங்கட்கிழமை அன்று வராகி அன்னை படம் இருக்குது அல்லது சிவபெருமான் படம் இருக்குது அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் மற்றது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். நல்ல பலனை உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்கும், உங்களால் உணர முடியும். இந்த நாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் நிச்சயமாக நடக்கும். இப்போ உங்களுக்கு பண வசியம் ஏற்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கொண்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கட்டாயமாக வேண்டும். பச்சரிசி அந்த துணியில் நிரப்பிட்டு ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு சேர்த்துட்டு வில்வ இலை இருக்குது பார்த்திங்களா, வில்வ இலை சேர்த்துக்கோங்க. வில்வ இலை இல்லாதவர்கள் துளசி இலையை சேர்த்துக்கோங்க. மூன்றையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் நல்லா முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிடுங்க. நல்ல ஒரு பண வரவு ஏற்படும், பண வசியம் உண்டாகும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை நீங்கள் எப்போ மாற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு வாரம் வைத்துக்கோங்க. மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து நீங்கள் மாற்றிடலாம். அல்லது திங்கட்கிழமை காலை அல்லது மாலை கூட நீங்கள் மாற்றலாம். மாற்றிட்டு நீங்கள் திரும்பவும் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு பண விஷயத்தை நிச்சயமாக 100% ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தனம் தானியம் வீட்டில் குறையில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஏன்னா பச்சரிசி வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். பச்சை அரிசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அம்பாள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வீட்டில் சிவபெருமான் படமோ அல்லது வராகி அன்னை படமோ இல்லை மற்ற படங்களோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வழிபாடு செய்து முடிச்சுட்டு, அதாவது நீங்கள் வீட்டில் பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பீங்க பார்த்திங்கன்னா, ஏற்றி வைத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வேண்டிக்கணும். உள்ளாங்கைக்குள்ளே வச்சு வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்போதுமே தன வரவு நன்றாக இருக்கின்றது, தனம் தானியம் என்கிட்ட நல்லா இருக்குது, பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. அந்த பச்சரிசி வைத்து நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் வீட்டில் நிறையா எல்லாமே இருக்குது, அதாவது அரிசி எல்லாமே உங்கள் வீட்டில் எல்லாமே நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த பச்சரிசியை வைத்துட்டு நீங்கள் மனதார ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பச்சரிசியை அப்படியே எடுத்துகிட்டு உங்களுடைய அரிசி ட்ரம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கீங்களோ அல்லது ஒரு அரிசிக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் இருக்குங்க அது வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் அந்த அரிசியை போட்டுறணும். உங்களுக்கு தன தானியம் குறையில்லாமல் எப்போதுமே வீட்டில் நிறைவாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். பண வரவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பச்சரிசியில் நீங்கள் தனியாக பச்சரிசின்னு நீங்கள் ஒரு 1 kg 2 kg எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதற்குள்ளார நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ₹1 நாணயம் 1, ஒரு ஏலக்காய் 1, ஒரு கிராம்பு 1, இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் அரிசி ட்ரம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில் வச்சுருங்க. அதாவது அந்த அரிசியில் தான் நம்ம கலக்கணும். அந்த அரிசியை நீங்கள் மேலாப்பில் இருக்கக்கூடாது. அந்த நீங்கள் அந்த நாணயத்தையும் அந்த ஏலக்காய் அந்த கிராம்பு கொஞ்சம் உள்ளார போட்டு நீங்கள் அதற்கு மேலே அரிசியை மூடி வச்சிடணும்.
அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கும். இது வந்து திங்கட்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். பச்சரிசி வைத்து பரிகாரம் வந்து 8 to 9 செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவும் மன அமைதியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு தனதானியத்திற்கு எந்தவித குறையில்லாமல் வாழ்வும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த நாள் மிக சிறப்பான நாள். இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளன்று பச்சரிசி பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும். சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறப்பவும் நம்ம பச்சரிசியில் வச்சு நம்ம ஏதாவது ஒரு பொங்கலோ வெண்பொங்கலோ அல்லது நம்ம சர்க்கரை பொங்கலோ அல்லது நீங்கள் பச்சரிசி மாவில் மற்ற ஏதாவது ஒன்று பலகாரமோ செய்து நீங்கள் வைக்கலாம். வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நல்ல ஒரு செல்வந்தராக வாழக்கூடிய யோகமும் நமக்கு அமையும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.